ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம புது எபிசோட வந்திருக்கோம் திங்ஸ் அண்ட் தாட்ஸ்ல. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, Life before internet. ம் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த டாபிக்ல நீங்க யோசிச்சிருக்கலாம், என்னடா இது எப்பவுமே அவர் சைட்ல இருந்து தான் ஸ்டார்டிங் இருக்கும், இன்னைக்கு என்ன நான் ஸ்டார்ட் பண்ணி நானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு ரிலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் பழசு இல்லையா? பழசு கிழசுலாம் சொன்னா always old is gold, you know. People will applause me for that. சரிப்பா, Yeah. பெருசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருசா? ஆமா, ஏன்னா லைக் இப்போ ஹலோ, என்னன்னா, இந்த பெருசு தான் உன் புருஷன். சரிப்பா அதெல்லாம் இப்போ எதுவும் சொல்லலை. இப்போ நான் என்ன டாபிக்கு வாங்கோ. எஸ் கோபால். கோபால் சம்மந்தமே நான் பேசாத கோபால். என்னன்னா லைஃப் பிஃபோர் இன்டர்நெட் அது பற்றின ஒரு இதுதான். ஏன்னா அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு, அதாவது இப்போ ஸ்கூல் போயிட்டு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, 2001, 2003, 2004 ஜம்பேட்டா. அந்த அந்த இதில் வர பசங்களுக்கெல்லாம் அது தெரியுமா இல்லை அது ஒரு ஃபீல் புரியுமான்னு தெரியல. மேபி 2005 வேறு இருக்கிற பசங்களுக்கு கூட தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபி, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நம்ம போட்காஸ்ட் பண்றோம், நம்ம இன்டர்நெட் நோண்டுறோம், டிராவல் பண்றதுக்கு மேப் யூஸ் பண்றோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத காலம் லைஃப் பிஃபோர் இன்டர்நெட். இந்த ஜியோ மச்சான் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியா இருந்ததுன்னா, லைஃப் வாஸ் ஸோ 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 சிம்பிள். ஒரு சின்ன ஐ ஹாவ் மெனி எக்ஸாம்பிள்ஸ், சரியா? கண்ட மெனிக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா ஒரு நாஸ்டாலஜிக்கலான ஃபீல்னா, நம்ம ஆட்டோ டிரைவர் கிட்டலாம் போயிட்டு அட்ரஸில் வந்து பேப்பரில் அட்ரஸ் எழுதிட்டு, ஆனால் இந்த இந்த இடத்துக்கு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோக்காரன் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கல்ல, ஆட்டோக்காரனுக்கு தெரியாத ரூட்டே இல்லை, ஆமாம் ஆமாம், எல்லா அதுவும் கரெக்டு சந்து தான். பூந்தும் அவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம அட்ரஸ் கேட்குற கேப்பில் நம்மளே அவங்க சவாரி ஆக்கிட்டு, வாமா நான் அந்த வழியாக தான் அந்த போகிறேன் வழியா தான் சொல்லிட்டு போய் போறேன். இறக்கிட்டு ஒரு 200 நம்ம கையில் இந்த அபேஸ் பண்ணுவாங்க. அதை சொல்ல வரீங்களா நீங்கள்? அபேஸ் சரி, ஓகே. நீ வந்துட்டு இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிரிக்கெட் கேம் விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணுறீங்க, மேட்ருக்கே வரேனே, ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மச்சான் அங்கே வந்துட்டியா மச்சான், இங்கே வந்துட்டியா மச்சான், வாட்ஸ்அப்லேயே எல்லாம் இதுலேயே. இல்லை, ஆனா, சொல்றது ஒரு பார்த்தா இவர் இடத்துக்கு போயிட்டு வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ண அந்த மாதிரி பேசுவார். தெய்வமே, இது ஐ ஆம் ஸ்பீக்கிங் அபவுட் தி லைஃப் பிஃபோர் இன்டர்நெட். த சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப் வாஸ் ஸோ 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 நைஸ், யூனோ. அப்போல்லாம் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த லேண்ட்மார்க்கில் தான் நான் நிற்கிறேன், இங்கே தான் நான் வந்து நீங்கள் வந்துடணும், கேட்டுட்டு வாங்க. லோக்கலில் ஏதோ ஆட்டோக்காரன்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க கொண்டு வந்து விட்ருவாங்க. நீங்கள் ஒரு நம்ம லிசனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓல்டு பீப்புள்ஸும் இருக்காங்க, ஐ நோ தட். அவங்களுக்கு ரிலேட் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம இப்போது ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வையேன், டக்குன்னு ஃபோன் அடிச்சுட்டு, எங்கடா இருக்க கோபால், நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம்டா, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுவீங்க. அப்போல்லாம் மொபைலே கிடையாது, ஆமா, மொபைலே கிடையாது. அது எனக்கு ரிலேட் ஆகுது. எங்கேயாச்சும் நம்ம யாராவது காணாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கத்துவோம், அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம், அவங்க ஃபேமிலிக்கான இருக்கிற கோடு வேர்டை வச்சு கத்தி கத்தி கூப்பிடுவோம், டே எங்கேயாச்சும் இருக்கியாடா வாடா டே சொல்லிட்டு கூப்பிடுவோம். இல்லை மைக்கு ஸ்டேஜில் அங்கே யாராவது இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் போயிட்டு சரி இந்த மாதிரி காணோன்னு சொல்லி அப்படி கூப்பிடுவோம். ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும். ஏன்னா அது ஒரு பக்கம் பயம் இருக்கும், என்னடா இது காணுமேன்னு. பட் அது இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி ஃபன்னாகவும் வேற லெவலில் அது அப்படி இருக்கும். இன்னொன்று, இப்போ இன்டர்நெட் வந்தனால எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக லைக் ஈஸியாக கிடைக்குதுன்றதை விட அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, நாஸ்டாலஜிக்கல் ஃபீல். எப்படின்னா, நியூஸ் பேப்பர்ஸில் சேனல் வரும், இந்த சேனலில் இந்த டைமுக்கு இந்த ஷோ போடுவாங்க. நான் அளவுக்கு வந்து பார்ப்பேன், டாம் அண்ட் ஜெர்ரி எப்போ போடுவாங்க, அந்த டிவியோட லிஸ்டிங் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு சேனலும் இந்தந்த டைமில் இந்தந்த ஷோஸ்லாம் வரும். அது எப்படி காலையில் அந்த உடனே அதுக்காகவே நியூஸ் எடுத்து பார்ப்போம், ஓப்பன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இந்தந்த டைமுக்கு இந்த ஷோ வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து அதை வந்து லிஸ்டிங்லாம் போட்டுட்டு, ஓகே 3 மணிக்கு டாம் அண்ட் ஜெர்ரி, அது இது, அப்புறம் இந்த பாப்பாய், ஸ்கூபி டூ, இதெல்லாம் யாருமே இப்போ லேட்டஸ்ட்டில் பார்க்குறது. இதை விடு, டிவியை விடு, டிவி சேனலில் இந்த கேசட்டு, சிடி, இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுன்றதை விட லைக் இந்த பிஃபோர் இன்டர்நெட் ஆஃப்டர் இன்டர்நெட்ன்ற ஒரு விஷயம் எல்லாமே பென்ட்ரைவில் ஷேரில் லைக் என்ன சொல்கிறது, நம்ம ப்ளூடூத் ட்ரான்ஸ்ஃபர்லலாம் போய் இன்ஃப்ராரெட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருந்தது தெரியுமா? இன்ஃப்ராரெட் ஒரு மொபைலில் ஒரு குட்டி இடத்துல ஒரு இன்ஃப்ராரெட் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு மொபைல்லையும் இன்ஃப்ராரெட் இருக்கும். அது ரெண்டுத்தையும் டச் பண்ணிவிட்டு பீப்புள் யூஸ் டு ஷேர்.
இப்போ எல்லாமே மெயிலு, வாட்ஸ்அப்பு, பெரிய பெரிய ஃபைல்லாம் டாக்குமெண்ட்டா அனுப்பிக்கலாம். மெயில் அட்டாச்மெண்ட், கூகுள் டிரைவு, லைஃப் பிஃபோர் கூகுள் யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, நீ யார்ட்ட இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போற, உனக்கு வழி தெரியல. யார கேட்ப? ஆட்டோக்காரன கேட்ப. இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு, ரெஸ்டாரண்ட் நியர் மீ இந்த ரேட்டிங் ஆஃப் 4.1+ அப்படின்னு போட்டா உடனே அது லிஸ்டிங் காட்டும். இது போலாமா? அது போலாமா? அங்க போலாமா? இங்க போலாமான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃப்யூஷன் இருக்கும். இதே நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் யோசிச்சு பாரேன். ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு இப்போ எல்லாருமே லைக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றாங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு சோலார், ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு விண்ட் டர்பைன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு சம்திங் எலக்ட்ரானிக் என்ன போட்டாலும் யூடியூப்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்துரும். இதே ஓல்டன் பீரியட்ஸ்ல எப்படி இருக்கும்னா, அங்க லைப்ரரியில என்ன புக் இருக்கோ, யாரோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட புக்ல போட்டிருப்பாங்க. அத புரட்டி பார்த்துட்டு, அங்க இருக்கிற சீனியர் பீப்புளோ, டீச்சர்கிட்டயோ கேட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தது. அது இந்த இன்டர்நெட் வந்தது தப்புன்னு சொல்லவே இல்ல. ஈவன் ஐ அம் என்ஜாயிங் தட் திங். ஆனா, அந்த நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் இருக்கு பாத்தியா? ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் போயிடுச்சு. இப்ப எல்லாமே சிம்பிளிசிட்டியா கையில கிடைக்கிறனால, வி ஆர் நாட் நோயிங் தி வேல்யூ ஆஃப் இட். அது நீங்க சொல்றது அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். பிகாஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா கையில கிடைக்குது. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே போறேனே, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட டக்குன்னு சொல்றதுனால லைக் கூகுள் நம்ம போய் டைப் பண்ணா நமக்கு டக்குன்னு எல்லா ரேட்டிங்ஸோட, ஃபோட்டோஸ விட மெனு கார்ட் ரேட்டோட நமக்கு எல்லா வேல்யூஸும் நமக்கு வருது. ஸோ, அதனால நம்ம பெருசா ரொம்ப இது பார்க்கறதில்ல. அதுவும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அதாவது கரண்ட்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம ஃபோன்ல மொபைல் டேட்டா தீர்ந்தாலே ஒரு மாரி பித்து புடிச்ச மாரி இருக்கும். ஆ இவ்வளோ நல்ல பாயிண்ட்டு. மொபைல் டேட்டா கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு இப்போ பைத்தியம் பிடிக்குது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் மொபைல் டேட்டா கிடைக்கிறதுக்கு யாரோ ஒரு புண்ணியமா ரொம்ப ரிச்சா இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு வைஃபை போட்டு வச்சிருப்பாங்க. வைஃபைய ஹேக் பண்ணிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டு ஒரு 300 எம்பி, 200 எம்பி ஒரு படம் டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த படம் டவுன்லோட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற அந்த மொமெண்ட்டுக்காக நாங்க ரோட்ல நின்னுட்டுருப்போம். வைஃபை பாஸ்வேர்டு ஹேக் பண்றதுக்கு. அப்பலாம் நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஆ நீங்க மொபைல் ஆப்போட. வைஃபை கால்ல சொல்றீங்களே, அப்ப அத விட இன்னும் கொஞ்சம் காலத்துல போனீங்கன்னா, சன் மியூசிக்ன்னு சொல்லிட்டு நமக்கு டிவி இல்ல. அப்ப நம்மளுக்கு இந்த ஃபோன்ல பாட்டு கேட்க மாட்டோம். எதுவுமே இருக்காது. Spotify இல்ல, Wynk இல்ல. ஒண்ணுமே இல்ல. எந்த மியூசிக்கும் இல்ல. Apple மியூசிக் ஒண்ணும் இல்ல. சன் மியூசிக் தான். சன் மியூசிக் இசை அருவி. ஏன்னா, அதில வந்துட்டு ப பாட்டு போடுவாங்க. ஆங்கர்லாம் பேசி முடிச்சுட்டு, அதுக்கு கால் பண்ணி பேசுறதுலயே அவ்ளோ ஆர்வமா "டேய் டேய் இன்னைக்கு நான் கால் பண்றேன்டா." எங்க ஸ்கூல்லயே நாங்கலாம் படிக்கும்போது, "டேய் நான் அன்னைக்கு சன் மியூசிக் கால் பண்ணேன் தெரியுமா? இவங்க ஃபோன் எடுத்தாங்க. ச்சே எனக்கு ரிங்கே போல தெரியுமா? என்ன வெயிட்டிங்ல வச்சுட்டாங்கன்னு" சொல்லி அதுவே எங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனா போன ஒரு காலங்களும் உண்டு எங்க ஸ்கூல் ம். டைம்லலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ சன் மியூசிக்ல கீழ வந்துட்டு விஷஸ் அனுப்புங்க. இவங்களுக்கு விஷஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு எஸ்எம்எஸ் வேற 160 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். அத வேற மென்ஷன் பண்ணணும். இது மாரி எங்க அம்மாவோட பர்த்டே, அவங்க பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துருப்போம். அதுல எப்படா அது அந்த கூட மெசேஜ் ஃபன் வரும்? இல்ல. அந்த மெசேஜ போடுறதுக்கு சென்ட் பண்றதுக்கு முன்னாடி, "டேய் டேய் நான் மெசேஜ் பண்ண போறேன். அந்த மெசேஜ் என் பேரோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு, இல்ல நான் கால் பண்ணி பேச போறேன். என் வாய்ஸ் எப்படி இருக்குனாவது கேளு." அ அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, "உங்க வாய்ஸ் நீங்க பேசுறதே எனக்கு கேட்குது. ஸோ ஆ டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணுங்க." ஏன்னா பண்ணுங்களேன். நம்ம மேஜரா அவங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமே, அவங்ககிட்ட பேசணுமோ அப்படின்னு ஒரு பக்கத்துல இருந்தாலும், நம்ம வாய்ஸ் டிவில எப்புட்றா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கறதுக்காகவே நம்ம அந்த சன் மியூசிக்கு, இசையருவிக்கெல்லாம் கால் பண்ணுவோம். ஆனா அவங்க நம்ம மனச கஷ்டப்படுத்துன மாரி, சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்க வாய்ஸ் கேட்கல. டிவி வாய்ஸ் தான் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனச கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா அதுக்காகவே நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி வைப்போம். "டேய் டேய் மறக்காம பார்றா, பேச போறேன். என் கால் கனெக்ட் ஆச்சுன்னா, என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க. மெசேஜ் நான் அனுப்ப போறேன். அத பார்த்தியா? யாருக்கு பர்த்டேன்னு கூட தெரியாது. ம். இஷ்டத்துக்கு அனுப்பலாம்." ஆனா ஃபர்ஸ்ட்லாம் சீரியஸா ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு தான் அனுப்புவாங்க. ஆனா கொஞ்சம் காலத்துல போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, போர் தைரியம் அடிக்குதா? சரி. இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஐ லவ் யூ லவ் சொல்லுவாங்க. மெசேஜ் போடுவாங்க. ஐ ஆமா, லவ் ஆமா. திஸ் பர்ட்டிகுலர் பெர்சன். அதெல்லாம் பார்க்க சிரிப்பா வரும். நாங்க அனுப்புற மெசேஜ் வரும்னு பார்த்தா, அதுல கண்ட மேனிக்கு வந்துகிட்டு இருக்கும். என்னடா டேய் நடக்குது பர்த்டே அப்படின்ட்டு இருக்கு. விஷஸ் தானடா. என்னடா ஆ நீங்க எதுக்கு லவ் பண்ணிட்டு என்ன இருக்கீங்க? பண்ண சொன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மாரி மொமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா? இன்டர்நெட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுக்கவே பீப்பிள் ஆர் கெட்டிங் கன்ஃப்யூஸ்ட். ஃபர்ஸ்ட்டெல்லாம் டிவி, சன் டிவி, விஜய் டிவில என்ன படம் போடுதோ அத தான் பார்ப்போம். முக்கியமா இன்டர்நெட் சன் டிவில. ஆ 6:30 மணி ஷோ. சண்டே 6:30 மணி ஷோலாம் அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் உட்காந்து பார்ப்போம். நம்ம தமிழ் திரைப்பட உலகில் முதல் ஆ முறையாகன்னு சொல்லிட்டு அது படத்தெல்லாம் போடுறாங்கன்னா, இருக்கும். பொங்கலு, தீபாவளிக்குலாம் அ இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக வு ரீசென்ட்டா வந்த படம் அப்படி ஆமா, ரிலீஸ் ஆமா. ஆகுது. அப்படியே பெருசா அப்படியே
மச்சான் சூப்பர் இதுல வேற படம்டா அது இதுன்னு நல்ல நல்ல சொல்லிட்டு படத்தெல்லாம் ஈவினிங் 6:30 மணிக்கு போடுவான் பீகாஸ்ல. பீகாஸ்ல போடுவான். நைட் டைம் எல்லாரும் பட்டாசுலாம் வெடிப்பாங்க கண்டபடி. படம் டயலாகே கேட்காது. ஐயோ! ஏன்டா இந்த டைம் போடுறீங்க? ஐயோ! படம் சீன் கவனிக்க முடியல. எல்லாம் பார்த்த காலங்கள் உண்டு. இப்போ என்னன்னா எல்லாருமே ஒரு மாதிரி என்ன சொல்றது? பட்டாசே வெடிக்கிறாங்க. வெடிக்காம இல்லன்லாம் இல்ல. ஆனா யாருமே டிவி முன்னாடி உட்கார்ந்து ரொட்டீனா வர சேனல்ஸ ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்க இல்ல. யாருமே சப்போஸ் இல்ல. இப்போ சீரியல் அப்படி லைக் இப்போ நார்மலா நம்ம வீட்லயே பார்த்துக்கோங்களேன். சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா, அதுவே எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அது ரிலீஸ் லைக் டெலிகாஸ்ட் பண்றாங்களோ, அதுதான் பார்க்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அதில ஆடெல்லாம் இல்ல. இதில சும்மா 1/2 மணி நேரம். அதில அட்லீஸ்ட் 20 நிமிஷத்துலயே முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்த்துட்டு போலாம். அப்படின்ற மாரி ஒரு மென்டாலிட்டி கூட அவங்களே அடாப்ட் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த நெறைய ஆப்ஷன்ஸ் வந்தனால, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கோயேன். திடீர்னு ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு சண்டே ஈவினிங் ஃபேமிலியோட உட்காந்துருக்கோம்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கவே, வி ஆர் செலக்டிங் இன் Netflix, பிரைம் வீடியோ, டிஸ்னி எல்லாத்துலயும் உட்காந்துட்டு ஆப்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். மலையாளம், தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் இதில இது நவுத்திக்கிட்டே இருக்கோம். வி ஆர் ஹேவிங் மெனி மூவிஸ். நெறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்கவே, நம்மளுக்கு ஒரே கன்ஃப்யூஷன்ஸ். எதுடா பண்றது? எது செலக்ட் பண்றது? எதுவுமே ஆனா முன்ன ஆப்ஷன்ஸே கிடையாது. இதுதான் பார்க்கணும். அதுவே நம்ம அக்செப்ட் பண்ணி, அத அடாப்ட் பண்ணி அதுவே பார்த்துக்கிறோம். அத வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது அ ஆக்சுவலி நம்ம அடாப்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து தெரியாது. நம்மளுக்கு வந்துட்டு வாஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய சாய்ஸஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிறத வச்சுட்டு ஜாலியா இருந்தோம். நம்ம வந்துட்டு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த காலத்துல இல்ல. எது எக்ஸாக்ட்லி. இருக்கோ அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அத வந்துட்டு கொண்டு போறதுக்கான ஜாலியா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மென்டாலிட்டியும், பக்குவதமும் நமக்கு அப்போ இருந்துச்சு. ஆனா எக்ஸாக்ட்லி. இப்போ பார்த்தா வி ஹேவ் மெனி சாய்ஸஸ், மெனி நெறைய சாய்ஸஸ் வெரைட்டீஸ். வந்தனால, நெறைய பேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமயே அப்படியே சரி ரொம்ப நேரமா செலக்ட் பண்ணிட்டு, சரி போ நல்ல படமே கிடைக்கலன்னு சொல்லி ஆஃப் பண்ண நெறைய பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒண்ணு. ஓகேவா? அந்த மாரி நெறைய டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்ல கிரியேட் ஆச்சு. இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம லைஃப்ல என்னதான் மாற்றம் வந்தாலும், திஸ் இன்டர்நெட் மேட் பீப்பிள் லேசி. ஒத்துப்பியா? அது நான் என்னதான் அது ஒரு பக்கத்துல ஒத்துக்கிட்டாலும், அதே மாதிரி நீங்க சொன்ன மாரியே ஒரு ஸ்டேட்ல நம்ம இருந்தோம்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? நம்ம லைஃப் ஸ்டைலோ, நம்மளோட ஒரு டெவலப்மெண்ட்டோ இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு சைட்ல இருக்காது. எந்த ஒரு டாபிக், எந்த ஒரு கன்டென்ட் நம்ம எடுத்தாலும், அதுக்கு வந்துட்டு 2 சைட்ஸ் இருக்கு. காயின்ஸ்க்கு இருக்கிற மாரி. ஸோ அதனால, இஃப் தட் இஸ் குட். அதாவது இப்ப நம்ம நாஸ்டாலஜிக்கா நம்ம அத யோசிச்சு ஃபீல் பண்றோம்னா, இப்போ நம்ம இருக்கிற இதுவும் குட் தான். இப்போ இருக்கிறது நம்ம எந்த மாரி யூட்டிலைஸ் பண்றோம், எந்த மாரி குட் சோர்ஸ்க்காக நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது நம்ம கையில இருக்கிற விஷயம். அத நம்ம எப்படி நல்லபடியா கொண்டு போறோமோ, அதுல தான் ஃபியூச்சர்ல நம்ம இத பத்தி யோசிச்சு நாஸ்டாலஜிக்கா ஃபீல் பண்ற மாரியும் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல வரும். அது இன்னும் ஒரு டிகேட்லலாம் நடக்கிற விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம யோசிப்போம். ச்சே! இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளுக்கு அப்போ நாஸ்டாலஜிக்கா இருக்கும். அதனால நாஸ்டாலஜிக்ன்றது காலப்போக்குல வர விஷயம் தான். ஆனா, இந்த இன்டர்நெட்ன்ற ஒரு விஷயத்த எந்த அளவு ப்ராப்பரா, அதாவது பெரியவங்கள விடுங்க. யங்ஸ்டர்ஸ் இப்போ ஸ்கூல் போற பசங்கலாம் அது எந்த மாரி யூஸ் பண்ணணும்னு கூட ஹாரிபிள். ப்ராப்பரான ஒரு நாலேட்ஜ் இல்லாம கண்டபடிக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ எவ்ரிதிங் ஷுட் நீட் அ குட் என்ன சொல்றது? ப்ராப்பர் ட்ரெய்னிங் வேணும். அவங்களுக்கு ப்ராப்பரா சொல்லிக் குடுக்கணும். அதுக்குன்னு அவங்கள யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்த முடியாது. பிகாஸ் அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே லிட்டரலி அதில தான் இன்வால்வ் ஆயிருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ டக்குன்னு ஏதாவது டவுட் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைப்ரரி போவோம். அவங்க சொன்ன மாரி. இப்போ லைப்ரரியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபோன்ல போட்டாலே நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது. அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு புக்ஸ் கூட அது சஜெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த அளவு இன்டர்நெட்ல இருக்கும்போது, அந்த மாரி யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்டர்நெட்ன்றது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். பட் அவங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லிக் குடுக்குறது ஒரு பெரிய டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். வேர் இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா, ஒரு மாரி பயத்த குடுக்கும். என்னடா இது? எங்கடா போயின்னு இருக்கு நம்மளோட இது? ஏன்னா எல்லா பசங்களும் ஒரு மாரி பயங்கரமா ஃபுல்லா ஃபோன் தான். சின்ன பசங்களுக்கே அடம் பிடிச்சிச்சுன்னா ஃபோன் குடுத்து நம்ம ஒரு மாரி சமாதானப்படுத்துறோம். அதில ஏதாவது ஒரு கொக்கோ மெலனோ, ஏதாவது ஒரு ரைம்ஸோ போட்டுட்டு அதுங்கள அப்படிதான் நம்ம சமாதானப்படுத்துறோமே. ஸோ எவ்ரிதிங் என்ன சொல்றது? வே ஆஃப் க்ரோயிங் கிட்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. நெறைய ஆமா. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாமே லைக் அது கரெக்ட் தான். சேஞ்சஸ் இருக்கும் தான். சேஞ்சஸ் இல்லாதது எதுவுமே இல்ல. ஆனா, அந்த சேஞ்சஸ் எல்லாம் எந்த அளவு நல்ல சேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறது நம்ம கையில தான். அதாவது நான் ஒண்ணு சொல்லட்டா? இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் எப்படா கடைசியா ஆஃப்லைன்ல இருந்தீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே ಎಂಡೂರು ನರಿವೂರು ಗರುವೇಲಂಗ ಕೋರೋ
தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே.